ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேர் வந்து ஐஸ்வர்யா சஸ்மிதா. புதுசாக அப்போ தான் லாங் வீடியோ போகிறேன், இது மாதிரி ஷார்ட்ஸு போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நான் மதுரை தான். என்ன சொல்ல போகிறேன்னா, அது நான் எப்படி சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். நான் படித்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அப்போ வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒரு வயசு அப்போல்லாம் 5 வயசுலாம் சேர்த்துக்குவாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டு நல்லா ஜாலியாக போக வர வீட்டில் நல்லா இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆக ஆக ஒரு 5வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். 5வது படித்தப்போ என்னென்னா, அப்போலாம் நம்ம ஸ்கூலில் தானே சாப்பிடுவோம். இங்கே வீட்டிலலாம் அப்போ டிஃபன்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸ்கூலில் சாப்பிடுறப்ப எல்லோரும்னா அப்போலாம் ரூ. 1 2 அப்படி தான் காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டு ஹோட்டலில் வைப்பாங்க. நம்ம ஹோட்டல் இருக்குமா, அந்த ஹோட்டலில் வந்து சால்னா வாங்கிட்டு வந்து எல்லோரும் ஊற்றி சாப்பிடுவோம். அது செம்மையாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க. அப்புறம் என்னென்னா, ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து சாம்பார் வச்சுருந்துச்சு. என்னன்னா குழம்பு நல்லா இருக்கே, நான் வச்சாமல் கொண்டு போயிருந்து சொல்லிட்டு கடுகு அப்போல்லாம் இப்போ தான் டப்பா, அப்போல்லாம் பாட்டில். அப்போ எங்கள் என்ன பண்ணேன், அந்த கடுகு டப்பா பாட்டில் எடுத்து கீழே கொட்டி வச்சுட்டு அதில் குழம்பு ஊற்றி கொண்டு நான் அதாவது நம்ம வீட்டுக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் தூரம் தான். சரி, அதுக்கு 3/4 மணி நேரம் போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அம்மாண்டு கிலோ போட்டு பாட்டை உடச்சுட்டேன். ஐயோ, குழம்பும் போச்சு, பாட்டு முடிச்சு, செத்தமோட அம்மா இன்னைக்கு நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸ்கூல் போயிட்டு சரி என்ன உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஸ்கூல்லே வாங்கி சாப்பிட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்து செத்த அம்மா நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன சின்னத்தில் குட்டி கடுகு டப்பா எங்கே இருந்துச்சு, கடுகு கட்டணும் செத்தடி ஆயிடுச்சு, இன்னைக்கு உனக்கு கொல்லத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இது வாட்டி இது எடுத்தேம்மா அப்படிக்கோ இது தப்புன்னு உடஞ்சி போச்சுமா அப்படின்னு எங்கள் அம்மா எடுத்துட்டு எங்கள் அம்மா நல்ல வேலை சரி கை கால படலையாப்பா அப்படின்னு விட்டுருச்சு. கூட தப்பிச்சுட்டேன். அது அப்படின்ட்டு அடுத்து நான் 6வது படிக்கல நல்ல செம்மையாக இருக்கும். அதாவது டீச்சருக்கு தான் சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு மிச்சம் சாப்பாடு வெஞ்சனம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா செம்மையாக கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லவா வேணும், செம்மையாக இருந்தேன். அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். 7th ஸ்டாண்டர்ட் போனால் அதாவது மொத்தம் 4 பேர். அப்போ என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா அவங்களாம் வந்து அப்போ இந்த தேட்டரில் கூட்ட இது வேலை பார்ப்போம், அது மாதிரி வேலை பார்ப்பாங்க. எனக்கு நம்ம போய் ஸ்கூல் இது படம் பார்க்க முடியும் நம்ம அப்படி சின்ன பிள்ளை ஆசையாக தானே இருக்கும். சரி வாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ஸ்கூலுக்குள்ளே போட்டு கிளம்பிட்டோம். போனால் அப்போ வந்து என்ன படம், திருடா திருடி படம் வந்து தனுஷ் சார் படம். செஞ்சுட்டு திருடா திருடி படம் போய் நல்லா பார்த்துட்டு மணி 4 ஆச்சு. போச்சுட்டு ஸ்கூல் விட்டு அவங்க வாழை போயிடுவோம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி கிளம்பி பேக்கெல்லாம் திட்டு அப்பெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கலாம் வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு அதை ஒரு நாள் அப்படி இது பண்ணிட்டோம். அப்படி நல்லா சொல்கிறது செம்மையாக போச்சு. அடுத்து 8th என்ன பண்ணோம் கேளுங்க. 8th பார்த்தா நாங்கள் 4 பேருன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டான், அப்படியே நான் இன்னைக்கு வந்து நான் வரமாட்டேன்டி, நான் வந்து நான் வரமாட்டேன்டி, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து வயக்காட்டு வேலை பார்த்து நெல் நடுறாங்க, நான் வரமாட்டேன் நெல் விட்டுட்டான். அவங்க வீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி அதே மாதிரியே ஸ்கூலுக்குள்ளே போட்டுட்டு கிளம்பிட்டோம் அவங்க ஊருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நடந்தே போயிட்டோம். 3 பேர், நானே 3 பேர் போயிட்டோம். போனால் கண்டுபிடிச்சி ஓகே போகிற வழியில் தான் கண்டுபிடிச்சி போனால் அவங்க நெல்லுட்டு பண்ணுவோம். ஒரு நல்லா உள்ளே போய் நல்லா தகவலுக்குள்ள உள்ள தப்பாட்டம் போட்டு குளிப்பாங்கலாம் நனைஞ்சி வச்சு 4 மணி 4 ஆச்சு. செத்தம் நினைக்க மணிக்கு ஓடிடுவோம்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் மணி அவங்களே ட்ரெஸ்ஸுலாம் ஈரமாக இருக்குன்னா செய்ய முடியும்.
சரி அவங்க வீட்டில் ஆற்று, சரி வாங்க எல்லோரும் போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க. சரி குளிச்சுட்டு போங்கப்பா, அதுக்கான அவங்களும் அம்மா அப்பாவும் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் குளிச்சா மணி 5:30 ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் தேடிக்கிட்டு சொல்லிட்டு பிள்ளைய காணோம் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மணி 5:30 இருட்டாயிடுச்சு. ஐயோ! மணி லேட் ஆயிடுச்சு. நீங்கள் நடந்து அப்போலாம் அவ்வளோ வண்டி பஸ்ஸு இதெல்லாம் அவ்வளோ சைக்கிள் யாரோ வீட்டில் வச்சுருப்பாங்க. அவன் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் போங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ காலையில் போவா அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருந்துச்சு. போச்சு நம்மளுக்கு செத்த நம்மளை கொள்ள தான் போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. சரின்ட்டு அவங்க வீட்டில் இருப்போம் நாங்கள் எப்படினாலும் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களும் போயிடுவோம் நடந்து நம்ம போயிடுவோம் அவங்க காமிச்சிருக்கோம். சரி வாங்க போன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து எப்படியோ அவங்களுக்கு வீடு கேட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு தேடி கூப்பிட்டு எங்கள் அத்தையும் பிள்ளைய கடத்து நான் செத்தான் நம்ம அம்மா பற்றியோட இன்றைக்கி நம்ம கொல்ல போகிறேன். எங்கள் அம்மா விளக்கமத்து சின்ன பிள்ளை அட்டுச்சுன்னா விளக்கமத்து போட்டு தள்ளி நம்ம அட்டி வெளுத்துரும் சேட்டை பண்ணணும்னா. சரின்ட்டு பிள்ளைகள் சரி போதும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்தால் எங்கள் அம்மா இனிமேல் அப்பெல்லாம் போகக்கூடாது சாமி, என்ன சாமி அப்படி இனிமேல் அப்பெல்லாம் போகக்கூடாது சாமி, இன்னும் அப்பெல்லாம் உண்மையில் செய்யக்கூடாது என்னப்பா அப்படின்னுச்சு. சரி நல்லா போச்சு நம்ம தப்பிச்சிடும்டா சாமி கிட்ட தப்பிச்சுட்டு 2 வட்டம் தப்பிச்சுட்டு விட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்துச்சு ஊரில் இருந்து. அப்போலாம் லைட்லாம் இல்லைல்ல தீவன் தான் எங்கள் அத்தை. இனிமேல் ஏதாவது சேட்டை பண்ணி திரிஞ்சே தீவை வச்சு உனக்கு சுட்டு வச்சுக்கோ என்னடி நீ சொன்னது கேட்காம தீகிறது அஞ்சு விட்டது. சரி போகாதுட்டு விட்டாச்சு. வீட்டில் கண்டுக்கல. ஓகே தண்ணி ஸ்கூலுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் ஏண்டி நீங்கள் இதே ஜோலியாகவே திரிங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. டீச்சர் எல்லோரும் சொல்லிவிட்டாங்க. டீச்சர் நீங்கள் 3 வச்சு தான் வீட்டுக்கு போயிட்டாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. போச்சு நீ செப்டம்பர் சொல்லிட்டு இப்போ அந்த அப்போல்லாம் இப்போ தானே பீரோலாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து மரப்பலகை மாதிரி பெருசாக பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே இந்த பேக்கெல்லாம் தூக்கி போட்டு வச்சுட்டாங்க. பேக்கை தடவை போச்சுட்டு இந்த பேக்கை காணும் அடுத்த டீச்சர் தான் 3 பேர் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போனோம். இனிமேல் அப்பெல்லாம் போகக்கூடாது அங்கேயும் தப்பிச்சுட்டு ஆனால் பஞ்சுட்டாங்க. இனிமேல் எங்கேயா போனால் எங்கள் கம்பெனியில் வந்துச்சு உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டாங்க. சரி சொல்லிட்டு அப்படி பேக் எடுத்து அப்படியே போயிடுச்சு. அடுத்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 8th முடிச்சாச்சு. அடுத்து 9th வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா சேர்த்து வச்சு. அந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனால் இங்கே நல்லா ஊர் சுற்றணும். அங்கே போனால் அட்டு பிச்சு எடுத்துட்டாங்க. இங்கே ஸ்கூலுக்கு போனாலும் ஒன்றுதே, போலாட்டி ஒன்றுதே, ஹோம்ஒர்க் எழுதுனாலும் ஒன்றுதே, எல்லாமே ஒன்றுதே. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் செம்மையாக இருக்குது. என்ன சொல்கிறேன், என் பசங்க 2 பேரும் நிலாதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நான் வந்து அதில் வந்து எஸ்எம்சி குழுவில் வந்து உறுப்பினராக இருக்கேன். ஸ்கூலில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இதுன்னு சொன்னால் என்னை கூப்பிடுவாங்க. நான் அந்த ஸ்கூல் தான் படித்தேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போலாம் செம்மையாக இருக்குது. லீவு போட்டால் டீச்சர் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் லீவ் போடுறாங்க, ஏன் நீங்கள் லீவ் போட வைக்கிறீங்க பிள்ளையில அப்படின்னு சொல்லி மெசேஜும் அனுப்பிடுறாங்க. ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணவும் செஞ்சிடுறாங்க. இப்போலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் செம்மையாக இருக்குது. அது மாதிரி நினச்ச நேரமாக வெளியில் வர முடியல. ஏன் எது கூப்பிட்டு போகிறீங்க, ஸ்கூலுக்கு தான் எது கூப்பிட்டு போகிறீங்க. அது மாதிரி பேரண்ட் வர வரைக்கும் வெளியில் விட மாட்டாங்க, உள்ளே வச்சுக்கிறாங்க. பேரண்ட் வந்தால் தான் விடுவாங்க, விட மாட்டாங்க சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. வந்துட்டு இப்போ வேறு ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்டா எதுவுமே பண்ண முடியல. காலைல 8:30க்கெலாம் உள்ளே இருக்கணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனேன், என்ன அடி வாங்கினேன், எங்கள் அம்மா என்ன செஞ்சிச்சு அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஹாய், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.